ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். மலரின் பயணமாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்மோக் அப் பாபிக்யூ தாங்க. இது சென்னை வேலுச்சேரியில் உள்ள பிரான்ச்சுங்க. என் பையனோட பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். ஸோ இங்கே என்னென்ன ஆஃபர் இருக்குது, அது ஒர்த்தா இல்லையா, ஃபுட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தடவை அவனோட பர்த்டே வந்து ஹாலிடே பக்ரீத் அன்னைக்கு வந்திருந்தது. ஸோ ஸ்கூலுக்கெலாம் அவர் கொண்டு போகலை. இப்போ 7th படிக்கிறாரு. 6th போனதுலேருந்தே ஸ்கூல்லலாம் போய் சாக்லேட் கொடுக்குறது அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அவராகவே நிறுத்திக்கிட்டாரு. ஸோ இந்த தடவை என்ன சொன்னார்னா, கோயிலுக்கு போய் எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுப்போம், இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். போனப்போ தான் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்மோக் அப் பாபிக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்கோம். நாங்கள் தங்கச்சி பொண்ணு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருந்தோம். ஸோ எனக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். சரி அப்போ என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஓகே, அது வந்து ஓகேவாக தெரிஞ்சது, அதனால் போனோங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி என்ன ஆஃபர் இருந்தது அப்படின்னா, மினிமம் 4 பேராக போயிருந்தோம் அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. 1100 பெர் பர்சனுக்கு. ஸோ 50% போக 550 பெர் பர்சனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிலோ 10 இயர்ஸ் கிட்ஸ் இருக்காங்க, 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 250 என்னமோ சார்ஜ் பண்ணாங்கங்க. பட் என் பையனுக்கு 12 இயர்ஸ் அப்படிங்கிறனால ஃபுல் அடல்ட் பர்சன் தான் அப்படின்னாங்க. பட் அவன் தான் பர்த்டே பாய், அவனுக்கு ஆனால் ஐடி ப்ரூஃப் காமிச்சோம் அப்படின்னா 99 ருபீஸ். அன்னைக்கு தான் பர்த்டேவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த மந்த்து இப்போ ஜூன் மந்த் என்றைக்குனாலும் பர்த்டே இருக்கலாம். இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு ஒரு சூப்பரான ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்கங்க. சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. அதாவது நம்ம சாப்பிட்றப்ப கிட்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட இங்கே விளையாடுறதுக்கு சேஃப்டியாகவும் இருந்தது. ஸோ இங்கே வந்து வேரியஸ் ஸ்லாட் டைம்ஸ் வச்சுருக்காங்கங்க. ஆஃப்டர்நூன்னா 12 to 4:30, 12 to 2, அப்புறம் 2:30 to 4:30 அந்த மாதிரி டைமிங்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 7 to 11:30. ஸோ 7 to 9 ஒரு ஸ்லாட் இருக்கும், 9:30 to 11:30 ஒரு ஸ்லாட் இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து 9:30 ஸ்லாட் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் முடிவு பண்ணோம் இங்கே போகிறது அப்படின்னு. ஸோ 9:30 ஸ்லாட்டுங்கிறப்ப நாங்கள் 9 o'clockலாம் போனோம் அப்படின்னாலும் நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணாங்கங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் அந்த 9 o'clock முடிஞ்சதும் அந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அந்த பாத்திரங்கள் எல்லாமே நல்லா நீட்டாக இது பண்ணி திரும்ப ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க வந்து 20 to 25 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸா, பானிபூரி, அதே மாதிரி தோசை கவுண்டரில் வந்து கீமா தோசை, மட்டன் கீமா தோசை, சிக்கன் கீமா தோசை, காலிஃப்ளவர் தோசை, வெஜிடபிள் மஷ்ரூம் தோசை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. நெக்ஸ்ட்டு பாப்கார்ன், குழி பணியாரம், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ பீஸாலாம் வந்து நம்ம போய் கேட்கணுன்னு இல்லை, அவங்களே வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு ஒரு ஃபேமிலியாக 4 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு குட்டி பீஸா கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மெயின் கோர்ஸு ரைஸு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இல்லை ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததான்னு தெரியாது. பட் அந்த கீழே வந்து ஹீட்டான வாட்ரு வச்சு மேலே திரும்ப கொண்டு வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 9:30னா அந்த 9:30க்கு தான் நம்மளை வந்து உட்காரவே வைக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ நம்ம உள்ளே உட்காந்ததுமே நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. அது போக நமக்கு ஏதாவது மாக்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். 99 ருபீஸ், 120 அந்த மாதிரி இருந்தது. ஸோ டோனட்டு, ப்ரௌனி, ஜிலேபிலாம் நல்லா சூடாகவே வச்சுருந்தாங்கங்க. குலோப் ஜாமுன், அப்புறம் ஒரு பணியாரம் அப்பம் மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்கு, பேஸ்ட்ரி, அப்புறம் ஜெல்லி, அதே மாதிரி ஸ்விஸ் ரோல், அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாக்கோ பால், இதுவும் நல்லா தான் இருந்ததுங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஃப்ரூட்ஸ், வாட்டர் மெலான், மஸ்க் மெலான். நமக்கு வெல்கம் ட்ரிங்க்காக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருந்தாங்கங்க. இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடையாது, பாட்டிலில் அடைச்சி நமக்கு வர்ற ஜூஸ் தான். ஸோ ஒவ்வொரு டேபிள்லேயுமே நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குங்க. இதில் தான் அந்த தந்தூரி அடுப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்க. உள்ளே கொஞ்சம் கோல் போட்டு அந்த தந்தூரி அடுப்பு வைக்கிறாங்க. இது மேலே தான் அந்த க்ரில்லெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. சூப் வந்து ஒரு வெஜ்ஜில் ஒரு சூப்பு, இன்னொன்று நான்வெஜ்ஜில் சிக்கன் சூப் இருந்ததுங்க. ஸோ நாங்கள் சிக்கன் சூப் ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்தது. அப்புறம் பானிபூரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நாங்கள் நான்வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம், தந்தூரி சிக்கன் பீஸா, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டர்ஸில் ஃபர்ஸ்ட்டு வைக்கிறது வந்து கிறிஸ்பி பேபிகார்ன் தாங்க வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.
நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேபிகார்ன் வந்து கிறிஸ்பாக இவ்வளோ இதாக டேஸ்ட் பண்ணதில்லை, நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டேட்டோ தாங்க நிறையா வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஹனி பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி அந்த ஹனி சிக்கன் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் போன் பீஸாக தாங்க இருந்தது எல்லாமே. சூப் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியல. பைனாப்பிள் டோஸ்ட் வச்சுருந்தாங்கங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது அந்த பைனாப்பிள் டோஸ்ட்டு. லாஸ்ட் டைம் போனப்போலாம் வந்து மட்டன்லலாம் ஒரு கெபாப் மாதிரி வச்சாங்கங்க. அது மாதிரிலாம் இந்த தடவை மட்டனில் எதுவுமே வைக்கலை. அடுத்து இது வெஜ் கட்லெட்டு. ஸோ இது வந்து வெஜ் பீஸாங்க. எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வைக்கிறதும் ஒரு பொட்டேட்டோவில் செஞ்ச ஒரு டிஷ் தாங்க. ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோவில் 2-3 வெரைட்டியாக டிஷ் வச்சு வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து முதலே வந்து அதெல்லாமே சும்மா பேருக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இந்த பன்னீர் வந்து நல்லா தான் இருந்தது. பட்டு அந்த ஒரு இது தான் கொண்டு வச்சாங்க. நாங்கள் திரும்ப கேட்டோம், கொண்டு வரேன் மேடம்னாரு. அப்புறம் கொண்டே வரல அவங்க. ஸ்டார்டர்ஸ் வந்து எல்லாமே சர்வ் பண்ணக்கப்புறம் திரும்ப ஒருக்க வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா, இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா திருப்பி ரிப்பீட் பண்ணுமான்னு கேட்பாங்க. ஸோ அப்படி அவங்க கேட்குறப்ப உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்கோ நீங்கள் இன்னொருக்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து வைப்பாங்கங்க. ஸோ எனக்கு இந்த வெஜ் ஸ்டார்ட்டரில் வந்து அந்த மஷ்ரூமும் பிடிச்சிருந்தது, பன்னீரும் பிடிச்சிருந்தது. பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. லாஸ்ட் டைம் போனதை விட இந்த தடவை நல்லாவே இருந்தது. இந்த சிக்கன் விங்ஸு, தந்தூரி சிக்கன் இது எதுவுமே வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க. சீ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் ப்ரான், இந்த 2 தாங்க வச்சுருந்தாங்க. அது 2மே சூப்பராக இருந்தது. அப்புறமா சிக்கன் கெபாப் வச்சுருந்தாங்கங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கிரில் குச்சியில் வந்து 3 பீஸ் தான் வைக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு இதை எடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டர் செக்ஷன் முடியுதுங்க. இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா திரும்ப நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஸோ இது முடிக்கிறப்ப வந்து நிறையா மோக்டெயில்ஸ் வச்சுருப்பாங்கங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 99 இது பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறது எதுவுமே வாங்கிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கோர்ஸாக வைக்கிறதுல வந்து சாதம், சாம்பார், ரசம் அப்படி யூஷுவல் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. அதுபோக வெஜ் பிரியாணி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி வெஜ் நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா கார்லிக் நான், பட்டர் நான், ரொட்டி எதுனாலும் சொன்னோம் அப்படின்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு இதுவே டம்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான்லாம் எதுவும் சொல்லிக்கல நாங்கள். ஸோ இந்த மெயின் கோர்ஸில் பிரியாணி ஓகேவாக இருந்தது. பசங்களுக்கு நூடுல்ஸ் பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது போக நிறையா சாலடு, தயிர் சாதம், அப்பளம், ரைத்தா அந்த மாதிரி இருந்தது. ஸோ மட்டனில் வந்து எதுவுமே இருந்த மாதிரியே தெரியல எனக்கு இங்கே. எக் கறி ஒன்று வச்சுருந்தாங்க, கடாய் சிக்கன் வச்சுருந்தாங்க, அது மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் ஓகேவாக இருந்தது. ஸோ நான்வெஜ் கிரேவியில் மட்டன் இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். பொதுவாக நான் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றப்ப சிக்கன், அதுக்கப்புறம் சீ ஃபுட் இதெல்லாம் எடுத்துக்குவேன். மட்டன் வந்து வெளியே சாப்பிட மாட்டேங்க நான். ஸோ ஆனால் இங்கே வந்து மட்டன் கீமா தோசை ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. தோசை வந்து கீ ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெஜ்லேயும் பார்த்திங்கன்னா பன்னீர் தோசை அதெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மட்டன் கீமா தோசை ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நமக்கு அப்போ போட்டு அப்படியே சுட சுட கொடுக்குறப்ப நல்லாவே இருந்ததுங்க. ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் குலோப் ஜாமுன், டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு மொத்தமாக ஒரு பிளேட்டு தாங்க எடுத்தோம். இந்த பிளேட்டை எடுத்து 4 பேருமே இதுலேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேர் பான் ஷாட். இந்த பான் ஷாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெத்தலையை அரைச்சி செஞ்சுருப்பாங்கங்க. நம்ம வெத்தலை போடுவோம்ல லாஸ்ட்டில் ஒரு கல்யாண வீட்டுக்கெலாம் போனால், சூப்பராக இருந்துச்சுங்க இது. வெத்தலையை அரைச்சி ஒரு சின்ன ஜூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு பொதுவாக பீடா சாப்பிட பிடிக்குங்க. அதனால் எனக்கு இந்த பான் ஷாட்டும் ரொம்ப ரொம்ப இங்கே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பான் ஷாட்டுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம்ஸ் தாங்க. ஒரு 4 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. ஸோ ரோல் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பண்ணியும் கொடுத்தாங்க அந்த ரோல் ஐஸ்கிரீம். ஸோ நாங்கள் வெனிலா ஐஸ்கிரீமில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊற்றி கேட்டிருந்தோம். ஸோ அதை அழகாக மேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு 550 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னா நான் வந்து ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இத்தனை ஐட்டங்கள் போய் நம்மளால் ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பெரிய அடல்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்தாக தான் இருக்கும். அதுவும் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அது ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ நானும் நிறைய இடத்துல பஃபே வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேங்க. பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு 750, 999
1500லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து கூப்பன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 2, 3 பஃபெட் வந்து போயிட்டு வந்திருக்கோங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி நமக்கு பாதி பில் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதில் வந்து பசங்களை கூப்பிட்டு போயிருக்கேன் நான். ஸோ இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப யோசித்து தான் இந்த பஃபெட்லாம் போகிறது அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2500 செலவாயிரும் அப்படின்ட்டு ரொம்ப யோசித்து தான் போகணும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பஃபெட் தேடுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஸ்மோக் அப் பார்பிக்யூவை ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. பொதுவாக கப்பலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், அடுத்து ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், 2 குழந்த வந்ததுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கும். நம்மளே நம்மளை பக்குவப்படுத்திக்குவோம். எங்கெங்கே செலவை கம்மி பண்ணணும், ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ், அடுத்து காலேஜ் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, எங்கே சிக்கனம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி பையன் பர்த்டே வந்து ஜூனில் வர்றது அப்படிங்கிறதுனால ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அதனால் அவன் ஸ்கூலுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சாக்லேட் கொடுத்துட்டு வருவான். அதே மாதிரி ஈவினிங் வந்து நான் வீட்டில் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ டியூஷன் பசங்களை வச்சு ஒரு சின்னதாக கேக் வெட்டி எல்லாேருக்கும் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி எனக்கு கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இந்த தடவை வந்து பக்ரீத் இதெல்லாம் வந்ததுனால டியூஷனும் இல்லை, ஸ்கூலுக்கும் போகலை. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் எல்லோரும் குடும்ப ஃபேமிலியோடு வந்து இந்த பஃபேவை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனோங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரோல் ஐஸ்கிரீம் வெண்ணிலா வித் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சூப்பராகவே இருந்ததுங்க. மேலே டாப்பிங்ஸ் கூட ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஒரு 2, 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாப்பிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. ப்ரோக்கன் கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் சாக்கோ பால்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ரெட் அவங்களோட லோகோ பேஸ் பண்ணி தான் இருந்தது. அங்கே உள்ள லைட்டு கூட எனக்கு நல்லா அந்த தீ எரியிற மாதிரி அந்த க்ளோயிங் வந்து லைட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க அது. ஸோ சாப்பிட்றதுக்கு போட்டிருந்த அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பஃபெட் ட்ரை பண்ணப்போ பக்கத்துலங்க நம்ம பேசுகிறது வந்து அவங்கள்ட்ட கேட்கும், அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம பர்த்டே பாய்க்கு ஒரு சின்ன கேக் கொடுத்தாங்க. அவங்களே அங்கே பாட்டு போட்டு விட்டாங்க. பாட்டு போட்டுவிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணி ஹாப்பி பர்த்டே வந்து விஷ் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. அதே மாதிரி ஓவராலாக இது வந்து நான் 10 அப்படின்னா 10க்கு வந்து ஒரு 7.5, 8 அந்த மாதிரி கொடுப்பேங்க. எனக்கு வந்து சிக்கனில் 2, 3 ஐட்டம்ஸ் வந்து இங்கே பிடிக்கல. மற்றபடி சீ ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் மெயின் கோர்ஸு இது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.